தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத திருப்பு முனையாக எதிரும் புதிருமாக இருந்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில் ஒன்றாக இணைந்து வருகிற தேர்தலில் சந்திக்க காத்திருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொல் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழகத்தில் முக்கிய கட்சிகளாக வளர்ந்து வருது. மருத்துவர் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களின் ஆதரவை பெற்ற கட்சியாகும். அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரையில் தலித் மக்களின் ஆதரவை பெற்ற கட்சி. தமிழ்நாடு முழுவதும் வன்னிய பெருமக்களும் தலித் இனத்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளும் சூழ்நிலைகள் கடந்த காலத்தில் இருந்து வருகிறது. தற்போது அத்தகைய பகைமைகள் ஓரளவு குறைந்த வண்ணம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இரு தரப்பினரும் தங்கள் பகுதிகளில் வசித்து வருகிறாங்க. இந்த நிலையில மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரையில திடீரென தனது மகனுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இரண்டாக பிரிந்திருக்கு. இதில் மருத்துவர் ராமதாஸின் மகன் அன்புமணியின் தலைமையிலான பாமக அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா பதவியும் தருவதாக வாக்குறுதி தரப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் தேர்தல் செலவுக்காக அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 400 கோடி ரூபாய் அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் செலவு செய்வதற்கு முன் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில மருத்துவர் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என எதுவும் இல்லை. அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி என்பது நீதிமன்றத்திற்கு எதிரான செயலாகும் என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்த நிலையில அடுத்த கட்டமா அவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என ஆலோசிக்கப்பட்டது. காரணம், வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர்களின் வாக்குகளை மிக எளிதாக பெற்றுவிடலாம் என்ற அடிப்படையில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு.